ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2019. ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக அந்த ஜெனரல் ஸ்டடீஸ்லேருந்து ஜென்ரல் சயின்ஸ், பாலிட்டி, எக்கனாமிக்னு ஸோ நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் கொண்டு கேட்குறாங்க. அது ஒரு 75 மார்க்குக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ அதை தவிர்த்து வந்து மற்றது உங்களுக்கு ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ்னால் ப்ராப்ளம் கிடையாது. 100 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு தெரியும். அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 100 கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஆப்டிடியூட், மென்டல் அபிலிட்டி, அதுலேயும் 25 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ், இந்த பொது அறிவு இருக்குல்லே, அதாவது அதில் வந்து ஜென்ரல் சயின்ஸு, பாலிட்டி, எக்கனாமிக் பர்டிகுலர் நிறைய டாபிக்ஸ் வந்து இருக்குது. ஒவ்வொரு டாப்பிக்லையும் எந்த அளவுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எந்த டாபிக் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ கொஸ்டின் வந்து கேட்பாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து தான் இந்த வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எத்தனை மாதத்திற்கு வந்து படிக்கணும் கண்டிப்பாக. இப்போ ஒரு எக்ஸாமினேஷன் அப்படின்னா எந்த மாதத்திற்கு வந்து முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரையா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் என்ன, போஸ்டிங்ஸ் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, எப்படி வந்து செலெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற பலதரப்பட்ட டீட்டெயில்ஸும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் சம்மந்தமான அனைத்து கைடன்ஸ் வீடியோஸும், இப்போ எக்ஸாமில் வந்து உங்களுக்கு சமச்சீர் புக்கே வந்து ஆன்லைன் மூலமாக எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பராக இருக்கட்டும் சரி, கரண்ட் அஃபேர்ஸும் எந்த வெப்சைட் உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்னா கம்ப்ளீட் கைடன்ஸ் எல்லாமே கொடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு 200 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ABCD 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 200 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு மார்க் வந்து பார்த்திங்கன்னா 300 மார்க்ஸஸ் வந்து இருக்கும். இதில் வந்து ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்கள் பொது தமிழ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ், பொது இங்கிலீஷ்னா அதுலேருந்து 100 கொஸ்டின்ஸ், ஆப்டிடியூட் 25, ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 ஐட்டம்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் பொது தமிழ் எடுத்திங்கன்னா அது மட்டும் உங்களுக்கு தமிழில் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூட் இருக்குல்லையா, தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும் கொஸ்டின்ஸ். அதனால் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் வந்து தமிழ் அண்டு இங்கிலீஷ் தான். ஓகேங்களா. அந்த ஃபஸ்ட்டு பொது தமிழ், பொது இங்கிலீஷ் மட்டும் அந்த லாங்குவேஜில் வந்து இருக்கும். ஸோ இது வந்து குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு மினிமம் 10th நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு தரத்திலான பாடங்களை தான் படிக்க போகிறீங்க. 6 முதல் 10 வரை உள்ள சமச்சீர் புத்தகங்கள் வந்து வரும்போது புதிய சமச்சீர் புத்தகமாக, பழைய சமச்சீர் புத்தகமான ஒரு டவுட்ஸ் வருது. பழைய சமச்சீர் புத்தகமாக இருந்தாலும் சரி, புதிய சமச்சீர் புத்தகமாக இருந்தாலும் சரி, சிலபஸை உள்ளது ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுலேயுமே உங்களுக்கு வந்து கான்செப்ட் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம இதான தெளிவான விளக்கம் வந்து கொடுத்துருப்போம். ஸோ பார்த்துக்கோங்க. நீங்கள் பழைய புக்ஸ் படிக்கிறனால ஒரு ப்ராப்ளமும் வராது. இருந்தாலும் புதிய புக்ஸில் வந்து ஏதாவது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இருந்தால் அதையும் சேர்த்து வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ தென் சிலபஸ் பொறுத்தவரையாக ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து நம்ம எக்ஸாமினேஷனுக்கு எந்த சிலபஸ் படித்தோம், எந்த டாபிக் படித்தோம் அதே தான் படிக்க போகிறோம். இந்த செகண்ட் வரையாக எந்த ஒரு நியூ சிலபஸும் மாறலை. ஸோ அதே தான் இனிமேல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் அதுலேயும் சிலபஸ் இருக்கும். ஸோ அதுலேயும் எந்த சேஞ்சஸும் இருக்காது. அப்படியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது அந்த வீடியோஸ் வந்து தனியாக போடுவோம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு. ஸோ இப்போ பர்டிகுலராக இந்த வீடியோஸ் வந்து முக்கியமாக அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து ஒரு 75 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதில் நிறையா டாபிக்ஸ் இருக்கும். ஜென்ரல் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக், பாலிட்டி, ஜியாகிரஃபி, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சில டாபிக்ஸ் வந்து இருக்குது. ஒவ்வொரு டாப்பிக்லையும் பர்டிகுலராக எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஏன்னா மற்ற 2 செக்ஷனும் நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியும். இப்போ பொது தமிழ் எடுத்தோம் அப்படின்னா அதுலேருந்து 100 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் அப்படின்னா அதுலேருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. பட் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் மட்டும் 75 கொஸ்டின்ஸ், பர்டிகுலராக ஒவ்வொரு டாபிக் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி 2018ஆம் வருடம், 2016ஆம் வருடம், 2014ஆம் வருடம் பர்டிகுலராக ஒவ்வொரு டாப்பிக் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிடுவோம். ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் வந்து 13 கொஸ்டின்ஸ் வந்து 2018ஆம் வருடம் கேட்டிருக்காங்க. 2016 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 2014ஆவது வருடம் 16 கொஸ்டின். மேக்ஸிமம் வந்து இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. எக்கனாமிக்ஸ் ஒரு 8 கொஸ்டின்ஸ் வந்து 2018 கேட்டிருக்காங்க. 2016ஆவது வருடம் 9 கொஸ்டின்ஸ், 2014 6. ஸோ எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து லெஸ் தென் 10 கொஸ்டின்ஸ் வந்து தான் அதில் வந்து எதிர்பார்க்கப்படும். ஆனால் ஹிஸ்ட்ரி அப்படின்னா உங்களுக்கு 13, 15 கிட்ட கேட்பாங்க. ஸோ நிறையாவே கேட்பாங்க ஹிஸ்ட்ரி டாப்பிக்லேருந்து. பாலிட்டி பொறுத்தவரை அவங்களுக்கு 2018ஆம் வருடம் 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 2016 8 கொஸ்டின்ஸ், 2014 ஸோ இருக்கிறதுலே லோவாக 3 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க அந்த வருடத்தில். ஓகேங்களா. ஜியாகிரஃபி வந்து பொறுத்தவரை அவங்களுக்கு 2018 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 2016ஆவது வருடம் 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 2014ஆவது வருடம் 8 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 2 கொஸ்டின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது, 4, 6, 8 அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸை பொறுத்தவரை ஒரு 4 செக்ஷன் இருக்கும். அதாவது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இந்த 4 சேர்ந்து தான் ஜென்ரல் சயின்ஸு. சயின்ஸில் தான் அந்த 4 டாபிக் கவர் ஆகும். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி 2018ஆவது வருடம். 2016 வந்து ஃபிசிக்ஸில் ஒரு 4, கெமிஸ்ட்ரி 3, பாட்னி 2, சுவாலஜி 6.
ஸோ எல்லாம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அது 15-16 கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து 2014 வருடம் ஃபிசிக்ஸ் ஒரு 4, கெமிஸ்ட்ரி ஒரு 3, பாட்னி ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சுவாலஜி பொறுத்தவரை 6 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இருக்கலே சுவாலஜியில் கொஞ்சம் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் பொறுத்தவரை ஒரு 4 கொஸ்டின்ஸ் 3 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி, பாட்னியும் அந்த மாதிரி 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் கிட்ட கவர் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்கீம்ஸ் இம்பார்ட்டன்ட் டேஸ் உங்களுக்கு வந்து டிஎன்பிசி பொறுத்தவரையா ஸ்கீம்ஸ் திட்டங்கள் கேட்பாங்க. மத்திய திட்டங்கள் என்ன, மாநிலத்தில் என்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கும்பொழுது இம்பார்ட்டன்ட் டேஸும் கேட்பாங்க. அது ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க போன வருடம். 2016 வருடம் ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 2014 வருடம் கிட்டத்தட்ட ஒரு 6 கொஸ்டின்ஸே அதில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இதுலேயும் நீங்கள் கவர் பண்ணீங்க அப்படின்னா கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஆப்டிடியூட். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதில் வந்து 25 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அதில் எந்த மாறுதலும் வந்து கிடையாது, அது வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ தென் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து நடப்பு நிகழ்வுகள் ரொம்பவே முக்கியமானது. அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து அதிலேருந்து தான் கேட்பாங்க. ஓகேங்களா, ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து, பொது அறிவிலேருந்து. இப்போ 2018 வருடம் 23 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 2016 வருடம் 18 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 2014 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்தவரை ஹிஸ்ட்ரி வந்து அதிக முக்கியத்துவம் கொடுங்க. தென் வந்து இதில் என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸும் எப்படி படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதுவும் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி எத்தனை மாதத்துக்கு முன்னாடி உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம தரவாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ கண்டிப்பாக ஒரு 6 மாதத்துக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம கம்பல்சரியாக படிக்கணும். ஓகேங்களா, 6 மாதங்கிறது கம்பல்சரி. நீங்கள் வந்து ஒரு வருடம் படித்தீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் ஒரு 95% வந்து அந்த 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து கவர் ஆயிரும். இது வந்து ப்ரீவியஸ் இயரில் உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாமினேஷன் 2018 வருடம் நடந்துச்சு இல்லையா, பிப்ரவரி மந்த்து. இப்போ அதுக்கு எந்த மந்த்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 2018 வருடம் பிப்ரவரி மாதம் நடந்திருக்கு அப்படின்னா இந்த லாஸ்ட்டாக பாருங்கள், இது வந்து 6 நம்பர் கொடுத்து டிசம்பர்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. இது வந்து 2017 வருடம் ப்ரீவியஸில் 6 மாதம். டிசம்பர், நவம்பர், அதுக்கு முன்னாடி அக்டோபர், செப்டம்பர், ஆகஸ்ட், மார்ச். டிசம்பர்லேருந்து 5, நவம்பர்லேருந்து 7, அக்டோபர் 5, செப்டம்பர் 3, அப்புறம் ஆகஸ்ட் 1, மார்ச் 2. ஸோ இந்த மாதிரி தான். ஆனால் ஜனவரி மாதம் கேட்கல, ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பேப்பர் அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பாங்க பிப்ரவரி மந்த் எக்ஸாம்னால. ஸோ இந்த மாதிரி தான் 6 மாதத்துக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கம்பல்சரியாக படித்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டிஎன்பிசி குரூப் 4 வந்து ஒரு செப்டம்பர் மாதம் நடக்க இருக்குது அப்படின்னா செப்டம்பருக்கு முன்னாடி உள்ள மாதத்துலேருந்து அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அதுக்காக நீங்கள் வந்து அது படிக்கக்கூடாதுன்னு கிடையாது, எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுதான் நம்ம சொல்கிறோம். அப்போது நீங்கள் செப்டம்பர்னா ஜூலை அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க. ஜூலை, ஜூன், மே, ஏப்ரல், மார்ச், பிப்ரவரி. ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஓகேங்களா, டெய்லி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். ஆனால் ஒரு எக்ஸாமினேஷன்னா அதுக்கு எந்த மாதத்துக்கு வந்து கம்பல்சரியாக தரவாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து டிஎன்பிசி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வந்து தமிழ்லையும் இங்கிலீஷில் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், வெப்சைட்டில் வந்து எந்த வெப்சைட் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத ஆல்ரெடியே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. அதனால் இது சம்மந்தமாக உள்ள எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோவில் தொகுப்பாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிசி குரூப் 4 2019 வீடியோஸ் இன் தமிழ் அப்படிங்கிறதுல பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நம்ம போட்டிருக்கோம் எந்த சமச்சீர் புக், நியூ சமச்சீர் புக் படிக்கிறது நல்லதா, ஓல்டு சமச்சீர் படிக்கிறது நல்லதான்னு இதற்குண்டான தெளிவான விளக்கமும் கொடுத்துருக்கோம். ஸோ ஓல்டு சமச்சீர் புக் படிக்கிறனால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, நீங்கள் தாராளமாக படிங்க இந்த 2019 இந்த எக்ஸாமினேஷனுக்கு. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து வெரி இம்பார்ட்டன்ஸ் வீடியோஸ் என்ன அப்படின்னா ஸோ டிஎன்பிசி குரூப் 4 இந்த எக்ஸாம்ஸ்க்கு உண்டான கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து இந்த வீடியோஸில் இருக்கும். உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, சிலபஸில் வந்து எப்படி படிக்கணுங்கிற கம்ப்ளீட் கைடன்ஸ். அதுக்கப்புறம் வந்து புக்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து எப்படி, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எந்த வெப்சைட் எப்படின்னு இந்த ஒரு வீடியோஸ்லேயே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் ஆயிரும். ஸோ இந்த வீடியோஸோட லிங்க்கும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ மினிமம் வந்து நீங்கள் 10th குவாலிஃபிகேஷன் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால் இந்த டிஎன்பிசி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஒரு பெரிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா ஸ்டடி மெட்டீரியலுமே இருக்குது, ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு சிலபஸை வந்து கவர் பண்ணிடுங்க. எல்லாமே கவர் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் கவர் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பரும் ஒரு 5 செட்டு மினிமம் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அதுலேயும் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸில் வந்து என்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அந்த பர்டிகுலராக இந்த டாபிக், ஸோ அதையும் கவர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் உள்ள வீடியோஸும் பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது மாதிரி ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் நம்ம சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.